அமைதியாக இருப்பவனை முட்டாள் என்று நினைக்காதே. சில நேரங்களில் பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. எனக்கு பிடிச்ச வரிகள்ல இதுவும் ஒண்ணு. பேசுறது எந்த அளவுக்கு ஒரு திறமையான விஷயமோ அதை விட ஒரு திறமையான விஷயம் என்னன்னா அமைதியா இருக்கிறது. அமைதியானவங்க கோழைகள் இல்ல. அமைதிங்கிறது ஒரு அழகிய ஆயுதம். நம்ம வாழ்க்கையில ஒரு 6 சூழ்நிலைகள்ல நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எந்த பிரச்சனை வந்தாலுமே அது சுமூகமா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம அமைதியா இருக்க வேண்டிய 6 முக்கியமான சூழ்நிலைகளை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கான மதிப்பையும் உங்க வார்த்தைக்கான மதிப்பையும் நிச்சயமா உங்களால உயர்த்த முடியும். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட சில கஷ்டங்களுக்கு பதிலாக கூட இந்த வீடியோ அமையும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில இது கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ஸோ வாங்க நம்ம வாழ்க்கையில் அமைதியா இருக்க வேண்டிய அந்த 6 சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம், பிறர் உங்களை விமர்சிக்கும் போது மௌனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தோட இயல்பு என்னன்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த நம்ம புதுசா தொடங்கினாலும் அதை விமர்சிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். உதாரணத்துக்கு நீங்க புதுசா ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு நீங்க முடிவெடுத்திருப்பீங்க, இல்ல உங்க குழந்தைங்க முடிவெடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இப்படி எந்த ஒரு விஷயத்த நீங்க புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் அதை விமர்சிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கதான் செய்வாங்க. ஐயையோ, இந்த முடிவு எடுத்துட்டீங்களா, கண்டிப்பா தோத்து போயிருவீங்க. இதுல பணத்தை போட்டுட்டீங்களா, எல்லாமே நஷ்டமா போயிரும், கடைசியில நீங்க நடுரோட்ல தான் நிக்க போறீங்க. இந்த மாதிரி ஏதாவது எதிர்த்தரப்புல சொல்லி நம்மளை விமர்சிப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா யாரு அவங்களை விமர்சிக்கிறாங்களோ அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அவங்களால கோவத்தை கட்டுப்படுத்த முடியறது இல்ல. அப்படியெல்லாம் ஆகாதுங்க, அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட என் முயற்சி தோக்காது, நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பயங்கரமா விவாதம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணாலுமே எதிர்த்தரப்புல இருக்கிறவன் ஒத்துக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் உன்னால அது முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். காரணம் என்னன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடாது, நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடாது, அதுதான் அவனோட ஆசை. சோ நீங்க என்ன சொன்னாலுமே இந்த இயல்பை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட நம்ம பேசுறது பயனற்றது, முட்டாள்தனமானது. அதனாலேயே அவங்க உங்க மேல என்ன விமர்சனம் வச்சாலும் அது எவ்வளவு கடுமையா இருந்தாலும் மௌனமா இருங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பதில் உங்களோட சிரிப்பு தான். புன்னகை உங்களுடைய மொழியாகட்டும், மௌனம் உங்களுடைய பதிலாகட்டும், அவ்வளவுதான். சோ இதனாலேயே புன்னகையோட மௌனமா இருங்க. இங்க உங்களோட முக்கியமான இலக்கு என்ன? நீங்க உங்க கனவுல வெற்றி பெறணும். சோ உங்களோட முழு கவனமும் உங்க முயற்சி மேல மட்டும்தான் இருக்கணும். எல்லார்கிட்டயுமே பதில் சொல்லி உங்களை நீங்க நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு விமர்சிக்கிறவங்க முன்னாடி மௌனமா இருங்க. இரண்டாவது விஷயம், நமக்கு பிடிக்காத நபர்களை பத்தி குறை சொல்லும் போது மௌனமா இருங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான சூழ்நிலை. அது என்னன்னா நமக்கு ஒரு சிலரை பிடிக்காது, நம்ம முன்பகை காரணமா அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களை பத்தி நம்ம கிட்டயே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது நெகட்டிவா சொல்லுவாங்க. இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இது ஒரு தருணத்துல என்ன ஆகும்னா நாம நம்மள அறியாமலே அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா குறை பேசிக்கிட்டு கேலி கிண்டல் அடிச்சுக்கிட்டு நம்மளோட நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருப்போம். இதனால நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. அதாவது நாம நம்ம இலக்கு அடைஞ்சு வெற்றிகரமா இருப்போம் தெரியுமா, அந்த தருணத்துல வரக்கூடிய மகிழ்ச்சி தான் நிலையானது. அதை விட்டுட்டு நமக்கு பிடிக்காத நபரை நம்ம குறை சொல்லி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்றவங்களும் அவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கிறது தற்காலிகமானது. அதே மாதிரி அது நம்ம வாழ்க்கைக்கு பயனற்றது. சோ இந்த விஷயத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். திருக்குறள்ல ஒரு அதிகாரத்துல இதை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒருவருக்கு முன்னாடி இருந்து கடினமான வார்த்தைகள்ல கூட நம்ம அவங்கள திட்டிடலாம், ஆனா ஒருத்தங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு தெரியாம அவங்கள நீங்க தப்பா பேசிடவே கூடாது. இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு வளர்த்துக்காதீங்க. இது உங்க தகுதியையும் மதிப்பையும் பல மடங்கு குறைச்சிரும். அதனாலேயே நீங்க விரும்பாத நபரா இருந்தாலும் அவருக்கு பின்னாடி இருந்து குறை சொல்லக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கவே கூடாது. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது மௌனமா இருங்க. அடுத்ததா மூன்றாவது விஷயம், கோபத்தில் இருக்கும்போது மௌனமாக இருங்கள். சினத்தில் பேசப்படும் வார்த்தைகள் உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வதற்கான ஒரு சிறப்பான வார்த்தைகள்னு புத்தம் சொல்லுது. நம்ம உணர்ச்சி எப்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லையோ அப்ப நம்ம தவறான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகுது. சோ இதை தவிர்க்கிறதுக்காக நீங்க வேலை செய்யக்கூடிய இடம், இல்ல பொதுவான இடம், இல்ல உங்க வீடு, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு நிலையில கோபமா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எதையுமே பேசாதீங்க, எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு அப்போதைக்கு விலகி தனிமையில உட்காருங்க, மௌனமா இருங்க. நிச்சயமா அது உங்களோட கோவத்தை கட்டுப்படுத்தும், உங்களோட கோவத்தை குறைக்கும். உங்க கோவத்தை நீங்க குறைச்சாதான் தெளிவா சிந்திக்க முடியும், முடிவெடுக்க முடியும். அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா வேணும்னே உங்களை கோவப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காகவே உங்களை கோவப்படுத்துவாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தவிர்க்க முடியாத கோவம் வரலாம்.
ஆனா அதுதான் அவங்களோட நோக்கம்னா நீங்க அவங்கள வெற்றி அடைய விடாதீங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஏன் அவங்கள வெற்றி பெற வைக்கணும்? ஸோ அதனாலேயே கோவமா இருக்கும்போது மௌனமா இருங்க. எப்பவுமே அதை மனசுல வச்சுக்கோங்க. 4வது விஷயம், முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மௌனமா இருங்க. அதாவது ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இல்ல பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது மௌனமா இருங்க. அதாவது நீங்க எந்த ஒரு இடையூறும் இல்லாம தனிமையில ஒரு இடத்துல உட்காந்து மௌனமா யோசிங்க. அதே மாதிரி இப்படி நீங்க மௌனமா யோசிக்கும் போது பெரும்பாலும் ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல இறங்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளால அங்க யோசிக்க முடியாது. அதுக்கான நேரமும் இருக்காது. அந்த இடத்துல உட்காந்து இது சரியா தப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒண்ணு நமக்கு மிகப்பெரிய இழப்பு கிடைக்கும், இல்லைன்னா நம்மளோட நேரத்தை மிகப்பெரிய அளவுல நம்ம வீணாக்கி இருப்போம். ஸோ அதனாலேயே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மௌனமா இருங்க. 5வது விஷயம், பிறர் பேசும்போது மௌனமாக இருக்க வேண்டும். அதாவது சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களே ஒரு விஷயத்த யோசிப்பாங்க, அதை மற்றவங்க கிட்டையும் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன் நீங்க செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இது உங்களுக்கு பழகி போயிடும் காலப்போக்குல. ஆனா இது கேட்டுக்கிட்டு இருக்கவங்க மனசுல உங்களை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு ஒரு 3 விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதுல முதல் பாதிப்பு என்னன்னா, மத்தவங்க உணர்வுக்கு மதிப்பு தராத ஒரு மோசமான நபரா நீங்க மாறிடுவீங்க. அதாவது உங்க குழந்தைங்க இல்லைன்னா உங்களோட கணவன், மனைவி, அப்பா, அம்மா இப்படி யாரா வேணா இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், ஏதாவது ஒரு கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட பேச வருவாங்க. ஆனா அதை கேட்க தான் நீங்க தயாரா இல்லையே. எதையுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு வந்து போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்களுக்கே அது சலிச்சு போயிடும். இவரு நம்மளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, மதிப்பு தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க மனசார உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்காதீங்க. அதே மாதிரி 2வது பாதிப்பு என்னன்னா, புது புது யோசனைக்கு நீங்களே தடை அமைஞ்சிருவீங்க. அதாவது உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இல்லைன்னா உங்களோட நண்பர்கள் இப்படி யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல யோசனையை சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படலாம். ஆனா அப்படி அவங்க சொல்லும் போது அதை நீங்க கவனிக்காம கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த யோசனை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அடுத்ததா 3வது பாதிப்பு என்னன்னா, உங்க மதிப்பை நீங்க மொத்தமா இழந்துருவீங்க. அதாவது இவர் சொல்லிட்டா நான் செஞ்சிடணுமா அப்படிங்கிற ஒரு மிதப்பு நிலை வந்துடும். அதே மாதிரி இவர் இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு பொருட்படுத்தவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்காம இருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. அதாவது நீங்க எவ்வளவு அறிவாளியவானா இருக்கலாம், எவ்வளவு பெரிய மேம்பட்ட நபரா கூட இருக்கலாம். ஆனாலுமே மற்றவங்க பேசுறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படி இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கும் ஒரு நல்ல யோசனை கிடைக்கலாம். ஒருவேளை அவங்க சொல்றது தப்பா இருந்துச்சுன்னா கூட இங்க தப்பா இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சுட்டி காட்டுங்க. இதன் மூலமா அவங்க அறிவை இன்னும் மேம்படுத்துறதுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேம்பாட்டு உறவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியும் செஞ்சிருக்கீங்க. சோ மத்தவங்க பேசும்போது மௌனமா இருந்து அவங்க சொல்ல வர விஷயத்தையும் கேளுங்க. கடைசியா 6வது விஷயம், ஒரு செயலில் ஈடுபடும் போது மௌனமாக இருங்கள். அதாவது ஆரம்பத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் நமக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் சரி அதை தயவு செஞ்சு மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. மௌனமா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலைக்காக ட்ரை பண்றீங்க, இல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க, இல்ல ஒரு தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி எதுவா இருந்தாலுமே அதை யாருக்கிட்டையுமே பெரும்பாலான அளவுல பகிர்ந்துக்காதீங்க. அமைதியா உங்களோட முயற்சியை செய்யுங்க. ஏன்னா நீங்க உங்க முயற்சியை எந்த அளவுக்கு மௌனமா செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கவனம்ங்கிறது ஒருநிலைப்படும். அதாவது நம்ம வெளியில சொன்னாதான் எதிர்ப்புகள் வரும். என்னதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே சில எதிர்ப்புகள் வரும்போது நம்மளோட மைண்டே யோசிக்கும், ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி ஆயிருமோ, ஒருவேளை அப்படி ஆயிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம் இப்படின்னு யோசிக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறதுக்காகவே நீங்க ஒரு செயல்ல ஈடுபடும் போது மௌனமா இருங்க. இது நிச்சயமா ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கும் உங்க செயல்ல நீங்க முழு கவனத்தோட செயல்படுறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் சொன்ன இந்த 6 விஷயங்களை நீங்க அப்படியே கேட்டுட்டு மட்டும் போகாம இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிறப்போ இதை நடைமுறைப்படுத்தி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.